மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மைய பகுதியில் ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க, என் மகனே என் மகளே, நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஆக கடவது அப்படின்னு இருக்கா, உண்டாக கடவது. இந்த வார்த்தையெல்லாம் பைபிளில் படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஆனால் அதெல்லாம் உங்களுக்காக, உங்கள் விருப்பத்திற்காக அதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. இதை கர்த்தர் நமக்கு நடத்தி காண்பிப்பார். God will make it happen அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. ஆக கடவது அப்படின்னா அதை நமக்காக ஆண்டவர் செயல்படுத்துவார், நமக்காக ஆண்டவர் செய்து தருவார். இப்போ பாருங்கள், இது கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஏசப்பாட்ட வராங்க. அந்த மகளுடைய சுகத்திற்காக அந்த தாயால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த மகளுடைய விடுதலைக்காக மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியலை, கை பக்குவத்தால் ஒன்றும் செய்ய முடியலை, அனுபவத்தால் ஒன்றும் செய்ய முடியலை, பணத்தால் ஒன்றும் செய்ய முடியலை, உதவி செய்கிற மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவங்க நாட்டில் யாராலும் அவங்களுக்கு இந்த விடுதலையை அவங்க மகளுக்கு பெற்றுத்தர முடியவில்லை. ஆனால் இப்போ கர்த்தர் அதை செய்து கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆக கடவுது அப்படின்னா யாருமே செய்ய முடியாததை நமக்காக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எதை கொண்டும் செய்ய முடியாததை கர்த்தர் நமக்காக செய்து தருவார். அப்போ இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உங்களுக்காகவே அதை நடத்தி காண்பிப்பதற்கு, செய்து கொடுப்பதற்கு, நீங்கள் விரும்புகிறபடி அதை உங்களுக்கு தருவதற்கு ஒரு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த தாயை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இவங்க இயேசு ஊழியம் செய்த பகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் கானானிய ஸ்திரீ அப்படின்னே சொல்லப்பட்டு. அப்போது சிரபோனிக்கேயா தேசத்தை சேர்ந்த இந்த அம்மா கொஞ்சம் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி தான் ஏசப்பாவை குறித்து கேள்விப்பட்டு தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக வந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கிறீங்கிறத அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ தூரம் பிரயாசப்படுறீங்க அப்படிங்கிறதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த பிள்ளைக்காக இந்த அம்மா தூரத்தை பார்க்கல, இந்த பிள்ளைக்காக அந்த அம்மா இடத்தை பார்க்கல, இந்த பிள்ளைக்காக அந்த அம்மா நேரத்தை என்ன செய்யலை, பார்க்கல. அதனால தான் அவளோடு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வந்து அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார்? அவரை தேடி வருகிற நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த சூழ்நிலையிலேருந்து வரீங்க, உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதெல்லாம் அறிந்ததுனால தான் நீங்கள் விரும்புகிறதை அவர் உங்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா. மற்ற மனிதர்கள் அதெல்லாம் கேர் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு உறுதியாக நிச்சய முடியாது. அவங்க எல்லாரை போல் ஒரு ஆளாக தான் நம்மளை நினைச்சுவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாரை போல் ஒரு நபர் அவங்கள பார்க்கிறவர் அல்ல. அவருடைய பார்வையில் நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். அவர் உங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை தன்னுடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். நீங்கள் எதற்காக அலைந்திருக்கிறீர்கள், எதற்காக கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்கள் மன விருப்பத்தை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இப்போ ஏசப்பா பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவை மட்டும் பார்த்து சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்படின்னா தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்குறார். அப்போ எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அவர் கவனிக்கிறார், ஒவ்வொரு தனி நபரையும் அவர் கண்காணிக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனித்தனியாய் பார்க்கிறார். நீ விரும்புகிறபடி, நீங்கள் விரும்புகிறபடின்னு சொல்லலை, நீ விரும்புகிறபடி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விருப்பம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து இந்த இயேசு உங்கள் விருப்பத்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு அஷ்யூரன்ஸ் என்னன்னா, கண்டிப்பாக உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை தெரியப்படுத்தி ஜெபித்தீர்கள் அல்லவா, அந்த ஜெபத்திற்கு அவர் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பதில்களை அவர் தருவார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த அம்மாட்ட நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறது அவங்க குடும்பத்தின் தேவைக்கானது,
அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைக்கு அவசியமானது. அப்போது நீங்கள் தனி நபராய் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வந்து விரும்புகிறதை பெறுகிறது மாத்திரம் அதோட நிற்கிறது இல்லை. உங்கள் விருப்பம் உங்கள் குடும்பத்திற்கு தேவையாக இருந்தால் அதையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கும் அவர் உதவுகிறார். அவங்க ஒருவேளை வர முடியாமல் இருக்கலாம், அவர்கள் வரக்கூடாத அதாவது வர முடியாத சூழல் அவங்களுக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்கள் சார்பில் வந்து அவர்களுக்கு ஒரு உதவியை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இப்போ உங்கள் விருப்பம் உங்களை சார்ந்ததல்ல, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்கிற விருப்பமாக இருக்கிறதுனால நீ மட்டும்தான் எண்ண வந்திருக்க, உனக்கு மட்டும்தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. நம்ம சில நேரம் முக்கியமான சிறப்பு ஏதாவது வாங்குறதுக்கு டோக்கன் வச்சுட்டு நிற்போம். வர முடியாத ஆளுக்கு டோக்கன் வச்சுருந்தா அதெல்லாம் முடியாதுமா, யாருக்கு டோக்கன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வோம் கொடுப்போம், மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ன செஞ்சுருவாங்க சொல்லிடுவாங்க. நான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடையாதுன்னா அது உங்களை சார்ந்தவர்களுக்கும் அவசியமாக இருக்குமானால் அதையும் ஆண்டவர் தருகிறவர். அல்லேலூயா. இப்போ இந்த அம்மாவுடைய வாழ்வில் அந்த மகளுக்காக அவங்க வராங்க. அப்போ அந்த மகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவளை அந்த அம்மா கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அவங்க கர்ப்ப காலத்தில் எந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடையாது. அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சின்ன பிள்ளையாக வளர்ந்து ஆளாகும் போது அந்த பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இது இப்போ திடீர்னு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த மகளுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, எதிர்பாராமல் வாழ்வில் குறுக்கிட்ட ஒரு பிரச்சனை தான். இப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு தான் யார்கிட்ட வந்திருக்காங்க, ஏசப்பாட்ட வந்திருக்காங்க. இதே போல் உங்களுடைய வாழ்வில் ஆரம்பம்லாம் நல்லா இருந்திருக்கலாம், துவங்கும் போதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வேலைக்கு போகும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் அந்த ஆரம்பத்தில் வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளும் இல்லை. ஹல்லேலூயா. குழந்தை பிறக்கும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, கல்லூரிக்கு போகும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட பருவத்தில் வந்தபோது தான், இந்த குறிப்பிட்ட வயசு வந்தபோது தான், இந்த குறிப்பிட்ட காலம் வந்தபோது தான், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த பாதிப்புன்னு சொல்லி இடையில் வந்த பாதிப்பு உங்களுக்கு ஒரு பெரும் வேதனை ஏற்படுத்தி இருக்குமானால் கர்த்தர் அந்த வேதனையை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த தாயாருடைய வாழ்வில் இது இடையில் வந்த ஒரு பிரச்சனை. அவங்க மகளுக்கு ஆரம்பத்தில் வந்த பிரச்சனை கிடையாது, பாதியில் வந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு தீர்வை கொடுத்தார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இடையில உங்களை ஹிட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, உங்களை பாதிச்சிருக்குல்ல, உங்களை அழ வச்சிருக்குல்ல, உங்களை வருத்தப்படுத்தி இருக்குல்ல, அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை இன்றைக்கு இயேசு வைப்பாராக. அல்லேலூயா. இந்த அம்மா சொல்கிறாங்க கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்றாங்க. என்ன வேதனைப்படுறா? அவங்க மகளுடைய வேதனையை குறித்து சொல்லும்போது அது கொடிய வேதனை. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா எதுக்காக விரும்பி வந்திருக்கிறாங்கன்னா அந்த கொடிய வேதனையிலிருந்து மகளுக்கு ஒரு விடுதலை வேணும். அல்லேலூயா. வேதனைனாலே தாங்க முடியாதது தான், அதில் கொடிய வேதனைன்னா சொல்லவே வேண்டாம். அதுவும் ஒரு பிள்ளை வேதனைப்படுறத எந்த தாயாலும் என்ன செய்ய முடியாது, தாங்கிட்டு பொறுமையாக அமைதியாக என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வலிகளை வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உடலில் அந்த வலி வேதனை இருந்தாலும் மனதில் அந்த வலி வேதனை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மருந்து ஆண்டவர்கிட்ட இருக்குது. எல்லாவற்றுக்கும் பரிகாரி நம்முடைய ஆண்டவர் இயேசு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கொடிய வேதனையோடு இருந்தாலும், ஐயா இந்த வலியை என்னால் தாங்க முடியல, இந்த வேதனை என்னால் தாங்க முடியல, இந்த கட்டியினால், இந்த புண்ணுனால், அல்லது இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்தின காயத்தினால, இந்த பிரச்சனையினால் ஏற்பட்ட பிளவுனால், இந்த தோல்வியினால், இந்த நஷ்டத்தினால், இந்த இழப்பினால், இந்த பிரிவினால் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கொடிய வேதனைகளுக்கு சில காரணங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் கர்த்தரால் அதை தீர்க்க முடியும். இந்த அம்மாவுக்கு இந்த மகள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த கொடிய வேதனைக்கு தீர்வு அவர்கள் எதிர்பார்த்த எங்கும் கிடைக்கவில்லை, யாராலும் கொடுக்க முடியவில்லை, ஆனால் இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய கொடிய வேதனை நீங்கள் ஒருவராலும் அதுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிருந்திருக்கலாம், ஒரு இடத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த தீர்வு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு அந்த கொடிய வேதனைகளுக்கு ஒரு தீர்வை தருவார். அல்லேலூயா. இப்போ இந்த கொடிய வேதனை எதனால் அப்படின்னு பார்த்தா பிசாசினால். அந்த அம்மா சொல்கிறாங்க பிசாசினால தான் என் மக கொடிய வேதனைப்படுகிறாள்.
ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு மனுஷனை சந்தோஷமாக வைக்கவே தெரியாது. பிசாசுக்கு ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கவே தெரியாது. அவன் ஆரம்பத்தில் சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை, சில ஐஸ்வர்யங்களை, சில உயர்வுகளை அவங்க எதிர்பார்க்கிறத காட்டிலும் சில அப்படியே காட்டுற மாதிரி மாயையே அணிஞ்சிவான், கொடுக்குற மாதிரி காட்டுவான். ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ பாருங்கள், இந்த பிள்ளை வாலிப பிள்ளைன்னு கூட பார்க்காம இந்த பிசாசு அந்த மகளை கொடிய வேதனைப்படுத்தினான். பிசாசுக்கு ஈவு இறக்கமே கிடையாது. அவன் ஆளெல்லாம் அணிச்சிக்க மாட்டான், பார்க்க மாட்டான். அவன் யார், இவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவங்களை எதற்காக நான் இப்போ பிடிக்க போகிறேன், அதெல்லாம் அவனுக்கு மேட்ரே கிடையாது. அவனுக்கு வேலை யாரையாவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த கொடிய வேதனைக்கு பின்பாக பிசாசு இருந்தான். அந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்தார். அல்லேலூயா. அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து அந்த மகளை விடுதலை ஆக்கினார். அந்த பிசாசு கொண்டு வந்த அந்த சரீர உபாதைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்தார். அந்த பிசாசினால் அந்த வாலிப மகள் பட்ட வேதனைகளை எல்லாம் கர்த்தர் முற்றிலும் அகற்றினார். அப்போ நமக்கு நல்ல செய்தி என்னென்னா, மனுஷகுமாரன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே வந்தார். அப்போ உங்கள் வேதனைகளுக்கு பின்பாக பிசாசு இருந்தால் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அவைகளை கர்த்தர் அழிப்பார். உங்கள் எல்லைகளிலே புகுந்து, உங்கள் வீடுகளிலே புகுந்து, உங்கள் வாழ்க்கையில் புகுந்து மன உளைச்சலை, மன வேதனையை, சரீர பலவீனங்களை, எதிர்பாராத முடக்கங்களை உண்டாக்கி உங்களுக்கு அதிகமான வேதனைக்கு பின்பாக அவன் செயல்பட்டு கொண்டிருப்பானால், இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை அந்த பிசாசின் கிரியைகளை உங்கள் வாழ்வை விட்டு அகற்றும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு சுகத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானமான சூழ்நிலையை தருவார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் பாருங்கள், அந்த தாய்க்கு வேறு யாராலும் அதை கொடுக்க முடியல, ஆனால் கர்த்தர் அது ஆக கடவுதுன்னா. ஆமென். அந்த அம்மாவை பார்த்து பேசும்போது ஆக கடவுதுன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, அதனால தான் நீ விரும்புகிறபடி உனக்கு. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த இயேசுவால் என் மகளுக்கு ஒரு விடுதலையே தர முடியும், இந்த இயேசுவால் இந்த கொடிய வேதனையை என் மக உடம்புலேருந்து என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும், இந்த இயேசுவால் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். அந்த விசுவாசம்தான் அவங்க விரும்புகிறத அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. இதே போல் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக வர்றார். இங்கே ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக வர்றாங்க. ஆனால் அந்த தகப்பன் பாருங்கள், அவர் வந்தப்போ இயேசு இல்லை, அவருடைய சீஷர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் சீஷர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தா சீஷர்கள் ட்ரை பண்ணி பார்த்து அவங்களால குணமாக்க இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறிட்டு, வாக்குவாதமாக மாறிட்டு. அப்போ ஏசப்பா என்னப்பா அங்கே சத்தம் இங்கே வாங்கன்னு கேட்குறாரு, கூப்பிட்றாரு. இப்போ வந்த உடனே அந்த தகப்பனை பார்த்து கேட்குறாரு, இது எவ்வளவு காலமாக இருக்காது. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, இது சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது. சரி, இது எப்போல்லாம் வரும்? அது அடிக்கடி வரும். வந்தால் என்ன செய்யும்? நுர தள்ளி கீழே தள்ளிடும் அவனை, சில நேரம் தீயில தள்ளி விட்டுரும், சில நேரம் தண்ணியில் என்ன செஞ்சிடும், தள்ளி விட்டுரும் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த தகப்பன் வந்தப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுன்ட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அப்பாவை பார்த்து 9:23 மார்க்கில் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ. அந்த அம்மாட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்றார். ஆனால் இந்த அப்பாட்ட ஆண்டவர் அப்படி என்ன செய்யலை, சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் ஆக கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆயிரும். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. ஆமாவா இல்லையா? உண்டாச்சு இல்லை? வெளிச்சம் உண்டானதப்போ அதுக்கப்புறம் சூரியன் சந்திரனை படைச்சாரா? சூரியன் சந்திரனை படைச்சிட்டு வெளிச்சத்தை கொடுத்தாரா? முதல்ல வெளிச்சத்தை தான் படைச்சார். அப்போ வித்தவுட் எனி சோர்ஸ் ஆண்டவர் வந்து லைட்டை உண்டாக்கிட்டார். அந்த வார்த்தை பிரிங் இட் ஃபோர்த் அப்படியே கொண்டு வந்துட்டாது, அப்படி வெளிப்படுது. அவர் என்ன சொன்னார் அது அப்படியே ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் பகலையால் இரவையால் சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டலங்களெல்லாம் செட் பண்ணுறாரு. ஆனால் முதல்ல அவர் சொன்ன உடனே இல்லாத ஒன்று வந்துட்டு. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உருவாக்குகிறவர், சிருஷ்டிகர், இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், ஒன்றுமே இல்லாததிலிருந்து புதுசாக ஒன்று என்ன செய்வார், அவர் உண்டாக்கிடுவார். ஆனால் இந்த அப்பாட்ட ஆண்டவர் உன் மகனுக்கு சுகம் உண்டாக கடவுதுன்னு என்ன செய்யலை,
சொல்லலை. நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு என்ன செய்யலை சொல்ல. அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். ஏன் அப்படின்னா, எப்பா நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஏன் வல்லமை என்னைக்கு சிருஷ்டிப்பில் வெளிப்பட்டதோ அதே போல தான் இன்றைக்கி என்ன செய்யுது, வெளிப்படுகிறது. ஆனால் நீ அதை விசுவாசித்தாதான் உனக்கு அது ஆசீர்வாதமாக மாறுன்ட்டார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த சீசர்கள்ட்டெல்லாம் நான் கூட்டிகிட்டு போனேன், அவங்களால முடியலை, நீங்கள் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால்னா. அப்போ இந்த இயேசு அவன் எப்படி பார்க்குறான், முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் ட்ரை பண்ணிட்டேன், இதை வெகு காலமாக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கூட உங்கள் சீசர்கள்ட்ட கொண்டு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இத்தனை வருஷமாக என் அட்டம்ப்ட் அத்தனை ஃபெயிலியர். அதனால் இப்போ எனக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், 22 அவர் சொல்கிறார் பார், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படின்னு நான் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசிக்க கூடுமானாலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட வந்து உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி அவர் கேட்குறார். ஆபிரகாம் சாராள்கிட்ட வந்து கேட்குறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் எனிதிங் ஹார்ட் ஃபார் த லார்ட்? ஆண்டவரால் செய்ய முடியாத கடினமான காரியம் ஏதாவது உண்டா? உண்டா? வயது மூப்பு அதுக்கு கடினமா? செத்து போன கர்ப்பம் ஒரு தடையா? சொல்லுங்க. உயிர்களை உருவாக்க அவருக்கு கர்ப்பம்லாம் தேவையில்லை, உடம்புல பலம்லாம் தேவையில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், செத்து போன கர்ப்பத்துக்குள்ளே ஒரு உயிர் வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் God is able, எப்பொழுதுமே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். He can do everything. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ அவர்கிட்ட வந்திருக்கிற நமக்கு கடினமாக இருக்கிறத அவருக்கும் கடினமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் முடியாமல் போனதுன்னா அவரால் முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவரால் அதை செய்ய முடியும். இந்த அப்பா மாதிரி வந்து சொல்லக்கூடாது, ஏதாகிலும் செய்யக்கூடுமானாலும் நினைச்சக்கூடாது. ஆமாம், நீர் ஞானத்தை தருகிற தேவன், என் பிள்ளைக்கு ஞானத்தை தாங்க, அவ்வளோதான். நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன், பலன் இல்லாத என் சரீரத்துக்கு பலன் தாங்க. நீங்கள் விடுதலை தருகிற தேவன், அப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு நிரந்தர விடுதலையை தாங்க. நீங்கள் பதில் தருகிற தேவன், நீண்ட காலமாக காத்திருக்கிற இந்த காரியத்திற்கு எனக்கு என்ன தாங்க, பதிலை தாங்க. இப்படி தான் நம்ம கேட்கணுமே தவிர, முடிஞ்சால் பதில் தாங்க, முடிஞ்சால் என்னைய விடுதலையாக்குங்க, முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது பார்த்து ஏதாவது உங்கள் விருப்பத்தின்படி செய்யுங்க, இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆமென் சொல்லுங்க, ஆகும். அல்லேலூயா. லூக்கா 1:37 ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த அம்மா மரியாள்கிட்ட தூதன் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்ன செய்வ, பெற்றெடுப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவால் இதெல்லாம் கெஸ் பண்ணவே முடியாது, இதெல்லாம் சிந்திக்கவே முடியாது. சாரால பாருங்கள், அந்த அம்மா கர்ப்பம் தரிப்போம், நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும், நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும்னு அவங்க ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அழைக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில். ஆனால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்ற போது, சரீரம் முதுமை அடைந்த போது, ஆபிரகாமும் வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது, இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை குறித்து சிந்திப்பதை அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க இப்போ அதை பற்றி என்ன செய்கிறதே இல்லை, யோசிக்கிறது இல்லை. முதல்ல யோசிச்சாங்க, முதல்ல நம்பினாங்க, முதல்ல காத்திருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க, இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இனிமேல் நம்ம காத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை. இனி உலக வழக்கத்தின்படி மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் என்ன செய்யாது, நடக்காது. இனிமேல் இந்த காரியத்திற்காக காத்திருப்பது ஞானமான செயல் அல்லன்னு சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை பற்றி திங்க் பண்ணுறது. ஆனால் இந்த அம்மா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும்னு ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இன்னும் கல்யாணமே என்ன செய்யலை, ஆகலை. அப்போ அவங்க அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு அந்த ஏரியாவுக்கே என்ன செய்யலை, போகல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் என்ன செய்வ, பெறுவாய் அப்படி சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கடவது? ஆக கடவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்லும்போது ஆண்டவர் அதில் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் சொல்றாரு.
ஆனால் இப்போ இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லும்போது தாழ்மையோடும் அர்ப்பணிப்போடும் விசுவாசத்தோடு சொல்லணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். ஒருவராலும் செய்ய முடியாமல் போன ஒரு காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். நீண்ட காலமாக உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தின ஒரு காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். இதுக்கு மேலே இதெல்லாம் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அழுத காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே எனக்கு ஆகட்டும். ஆமென். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு. ஐயா, இன்னைக்கு அதை நான் நம்புறதுக்கு ஏதுவானது எதுவுமே இல்லை. இன்னைக்கு அதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. இன்னைக்கு அது என்னுடைய அறிவுப்படி அதை நான் நம்புறதுல பிரயோஜனம் இல்லை. அனுபவத்தால் அது நடக்கிறதற்கு எனக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. எதுவுமே எனக்கு என்ன இல்லை, ஒத்து வராத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு நடப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ முயற்சிகள் எடுத்து தோற்று போன காரியமாக இருக்கலாம். இனிமேலாம் இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நிலைமைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கிடையாது. நீங்கள் இந்த ஆண்டவரை விசுவாசித்து உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடையாதுன்னு உங்களால் சொல்ல தைரியம் இருக்கா? நம்ம எதிர்பார்த்த உடனே இயேசு பேசலை. அவங்க தொடர்ச்சியாக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. சீசர்கள் நிறுத்தி இயேசுவினிடத்தில் இந்த அம்மா அவங்கள ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ கூட இயேசு அந்த அம்மாட்ட என்ன செய்யலை, பதில் பேசலை. ஆனால் அந்த அம்மாவோ தன்னை தாழ்த்தி ஆண்டவரேன்றவருடைய பாதத்தில் விழுந்து கடைசி வரைக்கும் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தினதுனால தான் அந்த அம்மா பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடை. ஆனால் நீங்கள் கேட்ட உடனே அது கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அது நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் அந்த சூழலில் எந்த அறிகுறி அடையாளத்தை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் விடாப்படியா விசுவாசத்தோட ஆண்டவரை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால, தொடர்ந்து அவரை நீங்கள் பின்பற்றி வந்துட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் இயேசு என்று வாக்கு பண்ணுகிறார், என் மகனே என் மகளே நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. நீங்கள் ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. அர்ப்பணியுங்கள். உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை சொல்லுங்கள், என்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் எடுத்து போடுங்கப்பா, அவிசுவாசம் இருந்தால் எடுத்துப்பா. அந்த தகப்பனை போல சொல்லிடுங்க. அந்த தகப்பனுக்கு ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னால், ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் சொல்லும், செய்யுங்கன்னு சொன்னதுனால தான் விசுவாசிக்கிறவனுக்கு கூடுப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு தான்ப்பா ஆகுன்ட்டார். அதனால தான் அந்த தகப்பன் சொல்கிறார், கண்ணீரோட என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட ஆண்டவரே கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது, உண்மைதான். கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத எண்ணங்கள் அப்பப்போ வந்துட்டு போகுது, உண்மைதான். விசுவாசத்தில் சில சூழ்நிலைகளை நான் பார்க்கும்போது தடுமாறுறதுலாம் உண்மைதான்ப்பா. என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது, என் காதால் நான் கேட்குறது, என் வாழ்க்கையை சுற்றி இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் இப்போதைக்கு எந்த வித பாதிப்பும் மாறப்போகிறதில்லை, எந்த மாற்றமும் வரப்போகிறதில்லை என்று சொல்லாமல் சொல்லிகிட்டே இருக்கு, உண்மைதான். ஆனால் இவைகளை தாண்டி நான் உங்களை விசுவாசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து விருப்பங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.